ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த டிஷ் என் கண்ணில் பட்டுச்சு. அதுதான் வைரல் ஆனியன் பரத்தா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணும்னா தயிர் தொட்டுக்கலாம். கிறிஸ்பியா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. அதே நேரத்தில் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஈவினிங் ரொம்ப லேட்டாக டயர்டாக வந்தால் கூட இந்த டிஷ்ஷை செய்திடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆனியன் பரத்தா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஆனியனை இந்த மாதிரி ஒரு 4 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். டவ் மாதிரி சூப்பராக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ ஒரு பவுல் எடுத்து வெட்டி வச்ச ஆனியனை போட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நம்ம திரட்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா திரட்டி மெலிசாக திரட்டிக்கோங்க. ஆனியன் நம்ம பிசைஞ்சு வச்ச ஆனியனை இது மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு சப்பாத்தி இதே மாதிரி திரட்டி அதையும் அது மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரமெல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுப்புற லைட்டாக இந்த மாதிரி அழுத்தினா போதும், ரொம்ப அழுத்திடாதீங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. பொறுமையாக பண்ணுங்க, ஏன்னா உள்ளார ஆனியன் இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்தவங்க இப்போ பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். உள்ள வெங்காய ஸ்டஃபிங்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நம்ம லைட்டாக மேலே எள்ளு கொஞ்சம் போட்டு அது மேலே கொத்தமல்லி தூவி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நல்லா மெல்லமாக திரட்டுங்க. தவா சூடான தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சிக்கனும் போட்டு பண்ணலாம், இல்லை எக்கும் போட்டு பண்ணலாம். சிக்கன் போடும்போது சிக்கனை வேக வச்சு நம்ம ஆனியன் பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் அதை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன். போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா முருகலாக வரணும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா முறுமுறுன்னு வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, வெறுமனையும் நம்ம சாப்பிட்றலாம், இல்லைனாக்கா தயிரும் தொட்டு சாப்பிடலாம். உங்கள் விருப்பம்தான் இது. நான் தயிர் தொட்டே சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த டிஷ்ஷை செய்ய கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அவள் வாய்ஸ். ஓகே, பாய்.